என்ன பண்ணாலும் உள்ள விட மாட்டேங்கிறான். யோ, இல்ல உள்ள விட கூடாது சொன்னது யார்? முதல்ல அவங்களை காட்டியா? அதோ அங்க நிக்கிறாங்களே அந்த மேடம் தாயா. யாரு? அங்க பாத்தியா? அவங்கதான். ஒரு மினி பேரலுக்கு புடவை கட்ட மாதிரியே இருக்காங்களே அவங்களா? அட ஆமா ஐயா. யோ, அவங்க அனிதா அக்காயா? அனிதா அக்கா, அனிதா அக்கா. ஆமாமா. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, அங்க என்ன பாக்குறீங்க? அக்கா யார கூப்பிடுறாங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அக்கா, அனிதா அக்கா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். யோ மாமா, வரவங்க ஒழுங்கா வரவேற்று நான் தான். சொல்லுங்க. ஏமா அம்மா குள்ள போதும்மா. அக்கா, நான் தான் அக்கா. உள்ள போதும். இந்த பாருக்கா, பாடி லாங்குவேஜ் பண்ற மார்க்கா. ஞாபகம் வருதா? அக்கா, குரங்கு தேலாம் கட்டுறான். இந்த புல்புல் தாரா மிஸ்ஸக்கார என்ன உள்ள விட மாட்டாங்கா. நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுக்கா ப்ளீஸ்க்கா. ஆமா, குள்ள போதும். செக்யூரிட்டி மேடம், அவனை கொஞ்சம் விடுங்க. சரிங்க மேடம். சார் உள்ள போங்க சார். இப்ப நீ என்ன சொன்ன? சார் உள்ள போங்க சார். ஏண்டா டே, இப்ப மட்டும் நான் சாரா டான்சர் லைட் வாயா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இந்த பாருடா, மூஞ்சில தான் மீசைய வளர்க்கணும், மீசையில மூஞ்சிய வளர்க்க கூடாது. வரட்டா? சார் சாரி சார். மேடம் தான் பிச்சைக்கார மாதிரி யாரு வந்தாலும் அவங்கள உள்ள விடாதேன்னு சொன்னாங்க. யோ, திரும்பவும் பிச்சைக்காரன் சொல்ற நீ? இரு, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். சாரி சார். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. இவ்வளவு டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இத பார்த்து பிச்சைக்கார மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டானே. ஒருவேளை இந்த பூ டிசைன் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பானோ? இருக்கலாம், இருக்கட்டும். இங்க வா. வரேன். ஹாய்க்கா. ஹே லூசு. லூசா? ஆமா, கல்யாணத்துக்கு வர இன்னைக்காவது உன் தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வரலாம்ல. அக்கா, தாடி எடுத்தா எனக்கே என் அடையாளம் தெரியாதுக்கா. இதுதான்க்கா என் ட்ரேட் மார்க். பிச்சைக்கார மாதிரி ஒரு தாடி, அது உனக்கு ட்ரேட் மார்க்கா? என்னக்கா நீ என்ன பிச்சைக்காரன் சொல்ற? ஆமா, தாடியும் மீசையோட உன்னை பாக்கும்போது பாக்க அப்படித்தானே இருக்க. இது வரைக்கும் நீ எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல. அப்படி இருந்தும் பிரபு உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான்னு உனக்கு தெரியல. உள்ள டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, போ போய் கட்டிக்க போ. அக்கா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உன் அடிமை புருஷன்கிட்ட வச்சுக்க, நான் இங்கதான் இருப்பேன். ஏன்னா மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை என்ன முன்ன நின்னு நடத்த சொல்லிருக்கான். என்னம்மா இப்படி போய் சொல்றான்? நீ ஒரு ஆளுன்னு உன்ன முன்ன நின்னு நடத்த சொன்னானா? ஆமா. சரி சரி, நின்னு தொலை. தேங்க் யூ. அப்புறமா சொல்லுங்க மேடம். ஓசியா கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. தெரியுது. இது யாரு கொடுத்தா? யாரு கொடுக்கல, காசு கொடுத்து வாங்கினது. என்னமோ. இங்க பாருங்க மேடம், எதா இருந்தாலும் அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவன் லூசு மாதிரி ஏதாவது பண்ணுவான், சரியா? ஓகே மேடம். உனக்கு தாமா? சரிங்க மேடம். எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க, சரியா? வாங்க சார், உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. பன்னீர் வேணும்னா உள்ள எடுத்துக்கோங்க, சரியா? அப்புறம் அது இல்ல சொல்லக்கூடாது, சரியா? இவங்களா? தேவைப்பட்டாலும் உள்ள எடுத்துக்கோங்க எல்லாமே. அங்க பாருமா. இந்த குப்பை எதுக்கு இங்க வந்திருக்கு? வரட்டும் வரட்டும், வாசல்லயே வச்சு இவங்களை அசிங்கப்படுத்துறேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. டேய், யார் யார வரவேற்கணும்னு விவஸ்தையே இல்ல உனக்கு? அக்கா, உனக்கு கண்ணு தெரியலையா? நல்லா பாருக்கா, இது கதிரோட அம்மா, இது கதிரோட தங்கச்சி. தெரியும் தெரியும், இந்த குப்பத்து பண்ணாடிகளை எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய், எதுக்கடி உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களா? சரி, உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா? எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க தம்பி பிரபு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டதால தான் நாங்க இங்க வந்தோம்.